அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி கத்திரிக்காய் பொரிக்காமல் எப்படி ஆக்குறேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு. மிச்சம் டைம் போகாது, 10 நிமிஷத்தில் ஆக்கி முடிகிற வேலை. அதுக்கு தேவையான சாமானம் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டுக்கு நல்லா துண்டு துண்டாக வெட்டி கழுவியெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் பச்சை கொச்சிக்காய் 2, வெங்காயம் 1, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தக்காளிக்காய் 1 வெட்டி போடணும். அப்புறம் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், இடித்த கொச்சிக்காய் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் போடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளை வெங்காயம் ஒரு 5 பீக் போல் இடித்தது. இதில் டேஸ்ட் விளங்கணும். வெள்ளை வெங்காயத்துடையும் தேசிக்காய் புளியுடையும் டேஸ்ட் தான் இது விளங்கணும் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் இது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும். எல்லாம் கொஞ்சம் நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் வதங்க விடணும். நான் வேக விடணும் கொஞ்சம். ஒரு தேசிக்காய் நான் போட்டிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு டேஸ்ட் பார்த்து போடுங்க. தேசிக்காய் புளியுது. மூடி போட்டு வாங்கணும். மூடி போடாமல் திறந்த வாக்கிலே அடுப்பில் வச்சு ஆக்கணும். கொஞ்சம் வேக விடணும். இது பொரிச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சுருக்க பண்ணி செய்கிற வேலை. ஏண்டா அவசரத்துக்கு தீனன்னு சரி செய்யணும்னா மனுஷனுக்கு பொரிச்சு ஆக்கி கொண்டு டைமில் சுட்டி இது லேசாக செய்யணும். அதுவும் டேஸ்ட்டாக மேய்க்கும். எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அப்போ போட்டு கிண்டிக்கு ஒன்றுமெண்டாக்கா கரண்டியால் கிண்டுங்க. என் செண்டக்கா அப்பையால் கிண்டினா அப்படியே தாவி பேத்துரும், கஞ்சிமாய் ஆகிரும். நான் கொஞ்சம் சும்மா வசக்கையால் தாக்குறேன். அப்புறம் வதங்கின பிறகு தேங்காய் தண்ணி பால் 2வது பால் ஊற்றி கொஞ்சம் மிச்சம் இல்லை கொஞ்சம் ஊற்றி வேக விடணும். அப்புறம் வெந்தது பிறகு தேங்காய் தலைப்பால் ஊற்றி அந்த பாலெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வெந்து அந்த மாதிரி கூட தேங்காய் தலைப்பால் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் பெரட்டி விட்டு தேய்க்கும். ஒரு கொதிச்சிருக்கு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ண. தேங்க்யூ. செஞ்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thanks for watching.